ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல முதல்ல இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரேஷியோ. ஸோ ரேஷியோனா என்னன்னா, கம்பேரிசன் ஆஃப் த சைஸ் ஆஃப் த டூ ஆர் மோர் குவான்டிட்டிஸ் ஆஃப் த சேம் கைண்ட் பை டிவிஷன். ஸோ ரேஷியோனா என்னன்னா, ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க குவான்டிட்டியை நான் கம்பேர் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேஷியோ. ஸோ அதை எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்லேருந்து ஒரு 5 கேஜி எடுத்துக்கிறீங்க. ஸோ ரைஸ்லேருந்து ஒரு 10 கேஜி எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணி டிவைட் பண்ணால் எப்படி டிவைட் பண்ணலாம்? 5/10 எழுதலாமா? ஸோ 5/10ங்கிறது ரேஷியோ கிடையாது. இதையும் சிம்பிளை பண்ணி 1/2ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரேஷியோ. ஆனால் இதில் நான் எடுக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்னா சேம் கைண்டாக தான் இருக்கும். ஸோ ரைஸ்லேருந்து 5 கேஜி, ரைஸ்லேருந்து அனதர் 10 கேஜி எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ரைஸ்லேருந்து ஒரு 5 கேஜி, டால்லேருந்து ஒரு 10 கேஜி எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பேர் ரேஷியோ கிடையாது. ரேஷியோனா ஒரே ப்ராடக்ட்ல இருந்து தான் 2 குவான்டிட்டி எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த தியரி சொல்றதுக்கு பாருங்க, அதை நான் சொன்ன என்ன சொல்றேனோ அதே தான் இருக்கும் பாருங்களேன். ஸோ ஏ ரேஷியோ இஸ் அ கம்பேரிசன் ஆஃப் த சைஸ் ஆஃப் 2 ஆர் மோர் குவான்டிட்டிஸ் ஆஃப் த சேம் கைண்ட் பை டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கணும்? சேம் கைண்டா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப the two quantities should be the same units. ஒரே யூனிட்ல இருந்து தான் நான் ரெண்டு குவான்டிட்டியும் எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லோயர் டேர்ம். ஸோ அந்த நான் கம்பேர் பண்ணி எப்படி எழுதணும்? 5/10ங்கிறத 1/2ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ லோயர் டேர்மை தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, ரேஷியோ இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் தி லோயர் டேர்ம். சின்ன டேர்மை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரேஷியோல ஒரு வேல்யூ பேரு நியூமரேட்டர், இன்னொரு வேல்யூ பேரு டினாமினேட்டர். அப்ப நியூமரேட்டருக்கு பேர் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், டினாமினேட்டருக்கு பேர் வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அந்த ஃபிராக்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் த டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் த சேம் கைண்ட், தென் த ஃபிராக்ஷன் ஏ பை பி இஸ் கால்டு தி ஏ டு பின்னு எழுதலாம். ஸோ A/B எழுதலாம், இல்லை ஏ டு பி, இல்லை ஏ ரேஷியோ பி, இது மாதிரிலாம் எழுதலாம். ஓகேங்களா? இப்ப இந்த நியூமரேட்டர் பேர் ஏ இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னா ஆன்டிசிடன். ஸோ டினாமினேட்டர்ல இருக்க அந்த பி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னா கான்சீக்வென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.